ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் உங்கள் பர்சனோட நம்ம எனர்ஜி பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் பர்சன்னால உங்கள் வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ வலி, ஏன் இவ்வளோ பிரச்சனை, எதனால் உங்கள் லைஃப்குள்ளே வந்தாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அது பார்த்துட்டு நம்ம ஸ்பிரிட்டோட கைடன்ஸ் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். அண்ட் இது பைல் செலெக்ஷன். ஸோ 2 பைல் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச பைல் கொஞ்சம் டைம் எடுத்து சூஸ் பண்ணிட்டு வாங்க. அண்ட் இது ஜென்ரல் ரீடிங், உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டாரோ கிளாஸ் பற்றின டீட்டெயில் வேணும், அண்ட் ஹீலிங் செஷன் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ பைல் செலக்ட் பண்ணிட்டு வாங்க. வெல்கம் பைல் 1. இப்போ நான் ஜஸ்ட் நான் கார்டு எடுக்கும் போது நான் கரண்ட் எனர்ஜின்னு மட்டும் பார்க்கல. நான் எனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் நான் சொல்கிறேன். அதை எதனால் வந்தாங்க, எதனால் இந்த குழப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில், இந்த பர்சன் ஏன் இவ்வளோ வழி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் கார்ட் ஷஃபிள் பண்ணுறேன். உங்கள் பர்சன் நினச்சிக்கோங்க. கொஞ்சம் காமாக கார்ட் ஷஃபிள் பண்ணும்போது கொஞ்சம் அமைதியாக, வேறு எதை பற்றி யோசிக்காதீங்க. பர்சன் நேமை மட்டும் ரிப்பீட் பண்ணுங்க. அண்ட் ஜஸ்ட் உங்கள் முன்னாடி இருக்கிற மாதிரி, நீங்கள் அவங்க கண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஜஸ்ட் நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் கார்டோட கனெக்ட் ஆக முடியும். ஓகே, லைஃப் லெசன் சொல்லி கொடுக்க வந்திருக்கு 6 ஆஃப் கப்ஸ். இது உங்களுக்கு நிறைய மெமரிஸ் இந்த ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணும். அதாவது மெமரிஸ் அப்படிங்கிறபோது உங்களுக்கு ஒரு நல்ல மெமரிஸ் மட்டும் இல்லை, அதை நினைச்சு நினைச்சு நம்ம அழுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஞாபகங்களும் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் கொடுக்கும். பைல் 1 6 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இந்த மெமரிஸ் உங்களுக்கு ஆரம்பத்துல இந்த பர்சனோட லைஃப் உங்களுக்கு உங்க 2 பேருக்கும் ரொம்ப ஒரு அழகான லைஃப். இவங்க எனக்கு போதும் வாழ்க்கையில, இவங்க தான் எனக்கான ஒரு பர்சன், கடவுள் எனக்கு அனுப்பி வச்ச பர்சன், அந்த மாதிரி 2 பேருமே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. 2 பேருமே ஸ்டார்டிங்ல அட்ராக்ஷன் அதிகமா இருந்திருக்கும், ஒரு பேஷன் அதிகமா இருந்திருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், இவங்க கூட நம்ம கண்டிப்பா வேணும். இது ஸ்டார்டிங்ல. சரியா? ஆரம்பத்துல உங்க 2 பேருக்கும் அந்த மாதிரிதான் இருந்திருக்கும். பட் நாள் ஆக ஆக 2 பேருக்குமே இது ஒரு ரொம்ப பெரிய லைஃப் லெசன். ஏன்னா வேர்ல்டு கார்டு வந்திருக்கு. வேர்ல்டு கார்டு வந்ததுனாலே உலகம் இல்லையா? ஸோ உங்களுக்கு லைஃப் லெசன் நிறைய இருக்கு. நம்ம வாழ்க்கையில கத்துக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கு. அது உங்க 2 பேருக்குமே சொல்லி கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கு இது. வாழ்க்கையில ஒரு பெரிய வழியை இந்த ரிலேஷன்ஷிப்ல அனுபவிச்சிருப்பீங்க, பெரிய துரோகத்தை பார்த்திருப்பீங்க. இப்படி கூட இது ஃபர்ஸ்ட் டைமா உங்களுக்கு இருக்கும். இந்த அளவுக்கு உங்களுக்கு வழி ஃபர்ஸ்ட் டைம் இந்த பர்சன் உங்களுக்கு கொடுத்திருந்திருப்பாங்க. இது என்ன மாதிரியானா, இப்ப தூக்கமே சுத்தமா இல்லாத மாதிரி உங்க வாழ்க்கை போயிருக்கும். தூக்கம்னா என்ன அப்படின்னு கேட்கிற மாதிரி போயிருக்கும். உங்களால இதை தாண்டி நான் நிறைய ஏமாந்துட்டேன், இந்த ஏமாற்றத்தை தாண்டி என்னால எதுவுமே யோசிக்க முடியலைங்கிற நிலைமையில தான் இருக்கீங்க. ஸோ இதுல உங்க லவ் ரொம்ப பெர்ஃபெக்டா தான் இருந்திருக்கும். சரியா? ரொம்ப பெர்ஃபெக்டா இருந்திருக்கும், ஒரு நல்ல சந்தோஷம் இருந்திருக்கும், எல்லாமே இருந்திருக்கும். பட் சம்திங் ஏதோ நீங்க இந்த பர்சன்ட்ட மிஸ் பண்ணியிருப்பீங்க. உங்க பர்சன் இதுல தப்பிச்சு தப்பிச்சு போற மாதிரி இருந்திருக்கும். ஆரம்பத்துல கொடுத்த அந்த ஒரு நம்பிக்கை, அது நாள் ஆக ஆக உங்களுக்கு இந்த பர்டிகுலர் பர்சன், ஐ மீன் பைல் 1 யாருக்காக பாக்குறீங்களோ இந்த பர்டிகுலர் பர்சன்ட்ட உங்களுக்கு நம்பிக்கை குறைஞ்சுக்கிட்டே வந்துகிட்டு இருந்திருக்கும். இந்த பர்சன் நம்ம கிட்ட இருந்து விலகி ஓடுறாங்களா, இல்ல நம்ம கிட்ட எதுவும் மறைக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்ச உங்க பர்சன் எதுவுமே வெளிப்படையா சொல்றவங்க கிடையாது. ஜஸ்ட் நிறைய விஷயங்கள் சீக்ரெட்டா வச்சுக்கிறவங்க. அவங்களுக்கு உங்க மேல லவ் இருந்தாலுமே அதை வெளிப்படையா சொல்ற மாதிரி தெரியல. ஆனா நிறைய உங்களை ரொம்ப அப்சர்வ் பண்றது, சில பேர் சந்தேகப்படுவாங்க. உங்களுக்கு பிரேக்கப் நடந்தது கூட சந்தேகம்னால நீங்க சந்தேகப்பட்டிருக்கலாம், அல்லது உங்க பர்சன் சந்தேகப்பட்டிருக்கலாம். பட் உங்களை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. உங்க வாழ்க்கையில என்ன போகுதுன்னு கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. மூவ் ஆன் ஆயிருக்கீங்க. யாரோ ஒருத்தர் மூவ் ஆன் ஆகியிருக்கீங்க.
எனக்கு தெரிஞ்சு நீங்க மூவ் ஆன் ஆன மாதிரி தான் தெரியுது. மோஸ்ட்லி வந்து எனர்ஜிஸ் வந்து நீங்க பார்க்குற வியூவர்ஸ் மூவ் ஆன் ஆகியிருக்கீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ உங்க பெர்சன் வந்து உங்ககிட்ட வர்ற அளவுக்கு அவருக்கு தைரியமும் கிடையாது. ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி, ஏதோ ஒரு வலியில தான் இருக்காங்க. அவங்களும் பாடம் கத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஏன் இந்த இந்த பெர்சன் உங்க லைஃப்குள்ள வந்திருக்காங்கன்னு நான் கேட்டதுக்கு வந்து சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க கத்துக்க வேண்டிய பாடங்கள் வந்து நிறைய இருக்கு. ரொம்ப வெகுளியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஒரு இன்னசென்ட்டான கேரக்டர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே நம்புறது, யாரு வந்தாலும் நம்புறது. இதுக்கு முன்னாடி கூட நீங்க ரிலேஷன்ஷிப்ல வந்து ஃபெயிலியர் பார்த்திருக்கலாம், இல்ல ஏமாந்திருக்கலாம். பட் இந்த பெர்சனும் அந்த மாதிரி பண்றாங்களேங்கிற வலி வந்து உங்களுக்கு அதிகமா இருந்திருக்கும். ஏன்னா முதல்ல பார்த்த கார்மிக் பார்ட்னர் மாதிரி இவங்க இல்ல அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. பட் இவங்க அதுக்கு மீறி நமக்கு வழி கொடுக்குறாங்களே, இது என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ உங்க மனசுல இருக்க ஞாபகங்கள் வந்து சந்தோஷமா இருக்கிற மெமரிஸை விட உங்களை நடத்தின விதம் அது வந்து ரொம்ப காயம் பட்டிருக்கு. அதுல இருந்து வெளியில வராம இருக்கீங்க. இந்த லைஃப்ல இருந்து நீங்க வெளியில வந்துட்டீங்க. பட் உங்களுக்கு ஏற்படுத்தின காயங்கள்ல இருந்தோ உங்களால இமோஷனலா இந்த பர்சன் கூட டிட்டாச் ஆக முடியல, வெளியில வர முடியல உங்களுக்கு. அதிகமா யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த உங்க பர்சன் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. சரியா? நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கைய உங்க பர்சன் வந்து குடுக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களே ஒரு வாழ்க்கை, அது வந்து உங்க பர்சன்ட்ட நீங்க தைரியமா சண்டை போட்டோ, இல்ல பிடிவாதம் பண்ணியோ, இல்ல அன்பை காமிச்சோ எதுவுமே பண்ணி வாங்க முடியாத நிலைமையில இருக்கீங்க. என்ன பண்றதுன்னே தெரியல உங்களுக்கு. என்ன பண்ணனா என்னோட பர்சன் என் கூட வருவாங்க, என் கூட கடைசி வரைக்கும் இருப்பாங்க, நான் எனக்கு தேடுற அன்பு கிடைக்கும் அப்படிங்கிறது நீங்க நிறைய யோசிக்கிறீங்க. பட் உங்களால முடியல. எஸ்பெஷலி நைட் டைம்ல வந்து அவங்களோட தாட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெவியா இருக்கும். நீங்களும் எனக்கு தெரிஞ்சு அவங்க லைஃப்ல என்ன போயிட்டு இருக்குன்னு கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்கிற மாதிரிதான் இருக்கு. அண்ட் உங்க பர்சன் கொஞ்சம் கோபமா இருக்காங்க, அது இங்க தெரியுது. கோபம் இருக்கு. ஆனா லவ் பாத்தீங்கன்னா உங்க 2 பேருக்குமே லவ் எப்படி இருக்குன்னா ஒரு வேறு ரூட் வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆயிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரிதான் ஆரம்பத்துல இருந்ததை விட லவ் வந்து அதிகமாயிட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா யூனிவர்ஸ் வந்து எஸ்பெஷலி பாக்குற வியூவர்ஸ் உங்களுக்கு வந்து ஏதோ ஒண்ணு சொல்ல வருது. பட் நீங்க அதை கேட்காம நீங்க சீரியஸா எடுத்துக்காத மாதிரி அவாய்ட் பண்ற மாதிரி அந்த மாதிரிதான் தெரியுது. எனக்கு இந்த பர்சன் வேணும், என்னை எவ்வளவு காயப்படுத்தினாலும் சரி, எனக்கு என்னை ஏமாத்தினாலும் சரி, ஆனா எனக்கு இந்த பர்சன் வேணும். அதுதான் உங்களோட நிலைப்பாடு வந்து அதுதான். ஸோ நான் ஓவராலா சொல்லும்போது ஏன் இந்த பர்சன் உங்க லைஃப்ல வந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான உங்களுக்கு ஒரு தோணுச்சா? இல்லை பாருங்க, 6 ஆஃப் கப்ஸ் வேற வந்திருக்கு. ஸோ பாஸ்ட் லைஃப் கார்மிக் லெசன் தான், 100% ஷியோர். பாஸ்ட் போன ஜென்மத்திலேயோ இல்லை நீங்கள் பண்ண கர்மா இதோட கார்மிக் வந்து லெசன் கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் இந்த பர்சன் வந்திருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் வந்து நிறைய ஆர்வம் இருந்திருக்கும். ஆனால் இதில் உண்மைத்தன்மை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. ஏன்னா 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்பப்போ உங்களை சீட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப உண்மையாக உங்ககிட்ட இருந்திருக்க மாட்டாங்க. நிறைய மைண்ட் கேம் விளையாடி இருப்பாங்க, நிறைய மறைச்சிருந்திருப்பாங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து மக்கள் வந்து இப்படி தான் ஒருத்தவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும், யாரை நம்பணும் அப்படிங்க கற்றுக் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ இந்த பர்சன் மூலமாக நீங்கள் என்ன கற்றுக்குறீங்கன்னா, ஓகே என்னை ஏமாத்துறாங்க, ஸோ நான் என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம், நான் இதில் வந்து இமோஷ்னலாக நீங்கள் எப்படி டிட்டாச் ஆகணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்க தான் இது வந்திருக்கு. சரியா? நீங்கள் ஒருத்தவங்களை லவ் பண்ணீங்கன்னா ரொம்ப அட்டாச் ஆகிடுறீங்க. அது வேணாம், அது கூடாது. கடைசி வரைக்கும் உங்கள் கூட நீங்கள் மட்டும் தான் வரப்போறீங்க. அதுதான் பாருங்க, 8 ஆஃப் கப்ஸ் வேர்ல்டு கார்டு சேர்ந்து வந்திருக்கு. வேர்ல்டு கார்டு வந்து உங்களுக்கு ஒரு வாழ்க்கை பாடம் என்ன சொல்லி தருதுன்னா, உங்களுக்கு எந்த லவ் உங்களுக்கு சர்வ் பண்ணலையோ, நீங்கள் கேட்ட லைஃப் கொடுக்கலையோ, உங்களை மதிக்கலையோ, உங்களே வேல்யூ பண்ணலையோ, அவங்க கிட்ட இருந்து இமோஷ்னலாக டிட்டாச் ஆகும், இமோஷ்னலாக வெளியில் போயிடு. லவ் நிறைய பேர் கமெண்ட்ல கூட கேட்டிருந்தீங்க, எப்படி இமோஷ்னலாக டிட்டாச் ஆகிட்டே லவ் பண்ணுறது அப்படின்னு. அது பண்ணி தான் ஆகணும். லவ் பண்றதுக்கும் நீங்க இமோஷனலா டிட்டாச் ஆகியும் லவ் பண்ணலாம். ஒருத்தவங்க நம்மளை விட்டு சடனாக போயிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை நம்ம எப்படி வந்து அதை டேக் ஓவர் பண்ணி நம்ம வாழ்க்கையை கொண்டு போகணுங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக கற்றுக்கணும். ஒரே பர்சனை சார்ந்து இருந்தோம் அப்படின்னா அது இன்னும் நமக்கு வழி கொடுக்கும். நம்ம வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகவே முடியாது. நம்மளை விட்டுட்டு போனவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, ஆனால் உண்மையாக லவ் பண்ணவங்க ரொம்ப வாழ்க்கையில் பாதிப்பு வந்து நமக்கு வரும். அதனால தான் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இமோஷ்னலாக நீ டிட்டாச் ஆகு, உனக்கு நீ வந்து ஒரு கம்ப்ளீட்டான லவ் கொடுக்குற, நீ 100% உண்மையாக இருக்க, ஆனால் உன் பர்சன் உன்னை
சீட் பண்ணுறாங்க, நீ கேட்குற லவ் கொடுக்கல, அப்போ அந்த லவ்லேருந்து ஒன்று மூவ் ஆன் ஆகி வெளியில் போ. இல்லையா, எமோஷனலாக அட்லீஸ்ட் டிட்டாச் ஆகி நீ லவ் பண்ணு. அதுதான் உங்களுக்கு. ஏன்னா இதில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் மெயினாக யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்லித்தர ஒரே பாடம், இமோஷனலாக டிட்டாச் ஆகுங்க, ரொம்ப கனெக்ட் ஆகாதீங்க, ஜஸ்ட் லவ் பண்ணுங்க, ஆனால் வெளியில் வர பாருங்க. எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் லவ் பண்ணுங்கிறதுக்காக நம்ம வந்து அதுலேயே இருந்தே ஆகணும், கண்டிப்பாக இந்த பர்சன் தான் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. அண்ட் இன்னும் என்ன சொல்ல வருதுன்னா, ஸ்ட்ரென்த் கார்டு வந்திருக்கு. ஸோ நீங்கள் மென்டலி ஸ்ட்ராங் ஆகணும். இந்த மைண்ட் கேமுக்கெல்லாம் வந்து இந்த மேனிப்புலேஷன் பண்ணுறாங்க இல்லையா, உங்கள் லவ்வை வச்சு விளையாடுறாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து மயங்கக்கூடாது, அதெல்லாம் ஏமாந்துடக்கூடாது. ஸோ மென்டலி நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங் ஆகணும், எந்த அளவுக்கு நீங்கள் செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஓவர் திங்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு வலி ஏற்படுத்துது, இல்லை ரொம்ப பதட்டமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம், இதெல்லாம் நீங்கள் இமோஷ்னலாக மெச்சூரிட்டி ஆக தான் உங்களுக்கு இது எல்லாமே சரியாகும். சரியா? ஸோ எமோஷ்னலாக மெச்சூர்டாக நீங்கள் கற்றுக்கோங்க, கண்டிப்பாக அது கற்றுக்கணும். ஸோ வேர்ல்ட் கார்டு கடைசியாக வந்தனால நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகுது. சரிங்களா, சைக்கிள் கம்ப்ளீட் ஆகுது. இங்கே பேஜ் ஆஃப் சார்டு வந்தனால ஸோ நம்பிக்கை வந்து கரெக்டான பர்சன் மேலே நம்பிக்கை வைங்க, எல்லாரையும் நம்பாதீங்க, எல்லாரையும் ஒரு சந்தேகத்தோடு தான் பார்த்தே பழகணும். நீங்கள் எல்லாரையும் நீங்கள் ரொம்ப வெகுளியாக இருந்து நம்பினீங்க அப்படின்னா இந்த மாதிரி தூக்கமில்லாத வாழ்க்கை, இந்த மாதிரி ஏமாத்துறது, இது எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்கும். ஸோ எதுவுமே லைஃப்பில் பெர்மனெண்ட் கிடையாது. இப்போ வேர்ல்டு வந்திருக்கு, ஒரு சைக்கிளே உங்களுக்கு முடிவுக்கு வருது அப்படிங்கிறப்ப இதில் பாடம் தான் உங்களுக்கு. எல்லாமே பெர்மனெண்ட் கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு. ஆனா முடிவு வந்து அதுதான் கடைசின்னு கிடையாது, அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு growth, நம்ம வாழ்க்கையில வந்து அடுத்த வளர்ச்சியே இருக்கு. ஸோ இந்த பர்சன் உங்க லைஃப்குள்ள வந்தது வந்து லவ்க்காக மட்டும் கிடையாது, ஒரு பெரிய பாடம், லெசன் சொல்லி கொடுக்க, பவுண்டரி எப்படி செட் பண்ணணும், எப்படி இமோஷனலா டிட்டாச் ஆகணும், எப்படி லெட் கோ பண்ணணும். லெட் கோ மீன்ஸ் நீ போறையா போய்க்கோ, நான் என்னைய பார்த்துக்கிறேன், அவ்வளோதான். அண்ட் உங்க செல்ஃப் ஒர்த், நீங்க எவ்வளோ ஸ்ட்ராங், நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பர்சன் அப்படின்னு இதெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக வந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தான். ஸோ இது ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப் தான். இந்த பாடத்தை கற்றுக்குவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸ்பிரிட்டோட கைடன்ஸ் என்ன நம்ம பார்த்துடலாம். பைல் 1 உங்களுக்கான ஸ்பிரிட் கைடன்ஸ். ஸோ உங்கள் வாழ்க்கையில் வர ஒவ்வொரு விஷயங்களும் யூனிவர்ஸ் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. சரிங்களா, ஒவ்வொரு இடத்துலையும் உங்களை டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. நான் உனக்கு வாழ்க்கையில் நிறையா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், உன்னை நெக்ஸ்ட் லெவல், உனக்கு அடுத்த க்ரோத் பார்க்கறதுக்காக நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீ வாழ்க்கையில் ஒவ்வொரு வழியும் அது என்னோட டெஸ்ட் தான். அதை கிராஸ் பண்ணி வர்றதுக்கான ஸ்ட்ரென்த், மென்டல் ஸ்ட்ரென்த்தை நீ வந்து வளர்த்திக்கணும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நீ தான் ஆகணும். ஸோ உன் லைஃப்பை ஸ்டேபிளாக கொண்டு போ, எந்த விஷயத்துலையும் அடிக்ட் ஆகிடாத, எந்த விஷயத்துலையும் யாரையும் சார்ந்து இருக்க வேண்டாம். நீ உன் லைஃப்பை ஸ்டேபிளாக கொண்டு போ, உன்னை மட்டும் நம்பு, உன்னோட செல்ஃப் ஒர்த்தை மட்டும், அது ரொம்ப முக்கியம். உன்னோட வேல்யூ பண்ண தெரிஞ்சுக்கோ. ஸோ யாருமே உன் வாழ்க்கையை வந்து கெடுக்கிறதுக்கோ உன்னை அழ வைக்கிறதுக்கோ யாருக்குமே தகுதி கிடையாது. உன் வாழ்க்கை வந்து உன் கையில் தான் இருக்குது. ஸோ நீ சந்தோஷமாக இருக்கிறது, கவலைப்படுறது எல்லாமே உன் கையில் தான் இருக்குது. ஸோ தன்னம்பிக்கையோடு இரு. கவலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையோ, அழுகை, இந்த கவலை, இந்த பதட்டம், இது எல்லாத்தையும் உங்கள் வாழ்க்கையிலேருந்து வெளியில் எடுத்துட்டு நல்ல தன்னம்பிக்கையில் இருக்க பர்சனாக மாறுங்க. உங்கள் இன்னர் ஸ்ட்ரென்த்தை வளர்த்திக்கோங்க. உங்களுக்குள்ள ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது, நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். அதை நீங்கள் கண்டுபிடிச்சி உங்கள் தன்னம்பிக்கையை வளர்த்தி அடுத்து என்னென்னு பார்த்துக்கிட்டே போங்க. சிம்பிளாக ஓவராலாக சொல்லணும்னா, உங்களே அள வைக்கிறதுக்கு இங்கே யாருக்குமே தகுதி கிடையாது. சரியா, இதுதான் யூனிவர்ஸ் சொல்கிற உங்களுக்கான கைடன்ஸ். ஸோ பைல் 1 உங்களுக்கு இந்த வீடியோ ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பர்சனல் ரீடிங், டேரோ கிளாஸ் அண்ட் ஹீலிங் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். வெல்கம் பைல் 2. ஸோ நான் கார்ட் ஷஃபில் பண்ணும்போது கொஞ்சம் காமாக இருங்க. அண்ட் ஷஃப்லிங் அப்போ உங்கள் பர்சன் நேமை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் பர்சன் கண்ணு முன்னாடி உட்காந்துருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. ஜஸ்ட் கற்பனை பண்ணிக்கோங்க, அவங்க கண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. கார்டு ஷஃபில் பண்ணும்போது எப்பயுமே எனர்ஜி அவங்களுக்கு கனெக்ட் ஆகணும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் காமாக நான் சொல்கிற இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். சரி, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்கள் பர்சனோட எனர்ஜியை நம்ம பார்க்கலாம். அண்ட் இது எதனால் இந்த பர்சன் உங்கள் லைஃப்குள்ளே வந்திருக்காங்க, இது என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப், ஜஸ்ட் ஓவராலாக என்ன தோணுதோ அதெல்லாம் நான் சொல்கிறேன். பைல் 2.
pile 2, pile 2. Bottom deck full. இதில் நிறையா பேருக்கு கல்யாணம் ஆகியிருக்கும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருப்பீங்க, கல்யாணம் ஆகி எஸ் உங்களுக்கு ஒரு செப்பரேஷன் நடந்திருந்திருக்கலாம். சிலர் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையில் இருக்கீங்க இந்த பர்சனோட. பட் நிறையா பேருக்கு கல்யாணம் ஆன மாதிரி தான் இருக்குது. சரியா? ஒரு நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், அல்லது ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ண பர்சனாக இருந்திருக்கலாம். சில பேருக்கு வந்து ட்வின் ஃப்ளேமாக இருக்கலாம். ட்வின் ஃப்ளேம் அது ஸ்ட்ராங்காக இருக்குது, pile 2. அண்ட் ஓகே, சரி, நான் ஃபஸ்ட்டு எனர்ஜி என்ன நான் சொல்லிடுறேன். இதில் ஃபஸ்ட்டு சிம்மம், தனுஷு, மேஷம் இது அதிகமாக இருக்குது. ஓகே, சரி. ஓவராலாக வந்து ரொம்ப பாசிட்டிவாக தான் கார்டு காமிக்குது. கரண்ட் எனர்ஜி வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த பர்சனுக்கு வந்து உங்கள் மேலே அட்ராக்ஷன் தான் ரொம்ப அதிகமாக தெரியுது. ஓகே, ஒரு சீரியஸ் ரிலேஷன்ஷிப்பை தாண்டி அட்ராக்ஷன் ரொம்ப ஹெவியாக இருக்குது. இன்னும் சீரியஸாக வந்து உங்கள் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரியான தாட்ஸ் இன்னும் வரல. நீங்கள் என்ன தான் கல்யாணம் ஆகி இருந்தாலும், இப்போ பிரேக்கப்பில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 2 பேர் நோ கான்டாக்டில் இருந்தீங்கனாலும், ஜஸ்ட் உங்கள் கூட வந்து வரணும், சேர்ந்து இருக்கணும், லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அந்த மாதிரியான எண்ணங்கள் வந்து இன்னும் இந்த பர்சனுக்கு வராத மாதிரி தான் இருக்குது. ஜஸ்ட் ஒரு ஆசை தான் இருக்குது, அவ்வளோதான். சரியா? ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் கண்டிப்பாக உங்கள் பர்சனுக்கு. இந்த இதில் ஆக்ஷன் எடுக்கணும். வான் நிறையா வந்திருக்கு. அதனால தான் நான் சிம்மம், மேஷம் அண்டு தனுசு சொன்னேன். வான்ஸ் வந்து நிறையா வந்திருக்கு. ஸோ ஆக்ஷன் எடுக்கணும் கண்டிப்பாக, அதான் நினைக்கிறாங்க. இதில் வந்து ரீயூனியனுக்காக நிறையா பேர், உங்கள் பர்சன் வந்து நிறையா பேர் ரீயூனியனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா ரீயூனியன் வித் 8 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. ஸோ பேசுறதுக்காக நிறைய பேசணும், உங்ககிட்ட உங்களை பார்க்கணும், உங்கள் கையை பிடிச்சி நடக்கணும், உங்ககிட்ட மனசில் இருக்கிறதெல்லாம் ஷேர் பண்ணணும், உங்கள் தோளில் சாயணும். அந்த டைமிங் எப்போ வரும்? இதில் நிறையா பேர் என்னென்னா, இப்போ நேரம் சரியில்லை, அந்த டிவைன் டைமிங் எப்போ வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 2 கார்டும் சேர்ந்து வந்தனால அந்த மாதிரி தான் யோசிக்கிறாங்க. ஐ திங்க் பாஸ்டில் வந்து லைஃப் வந்து ரொம்ப இம்பேலன்ஸ்டாக போயிட்டு இருந்திருக்கும். நிறையா சண்டை, நிறையா பிரச்சனைகள் பாஸ்டில் போயிருந்திருக்கலாம். அதனால் கூட உங்களுக்குள்ள பிரேக்கப் நடந்திருக்கலாம். பட் இப்போ வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்டேபிளாக கொண்டு போகணும். ஸோ இதை கரெக்ட் பண்ணணும், அதுதான். சரியா? ஈக்குவலான கிவ் அண்ட் டேக் வேணும் உங்களுக்கு. வந்து அவங்க வந்து அதே அளவுக்கு வந்து உங்களை வந்து ஃபினான்ஷியலாகவும் அவங்க ஸ்ட்ராங் ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. உங்களை விட்டுட்டு போகிற மாதிரி இல்லை, ஃபினான்ஷியலாக உங்களை ஸ்ட்ராங் ஆக்கணும், நிறையா லவ் கொடுக்கணும். நீங்கள் லவ் கொடுத்துட்டீங்க அவங்களுக்கு. ஸோ இப்போ அவங்களோட டேர்ன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட நினைவு இருக்குது. அண்ட் கம்யூனிகேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ஒரு மெசேஜ் வரலாம், இல்லை கால் வரலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா ஏதாவது பேசலாம், ஏதோ சம்திங் இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்க இப்போ தான் வந்து இந்த கனெக்ஷன் வந்து இது ஒரு டெஸ்டினி அப்படிங்கிறத இப்போ தான் அவங்க ஃபீல் பண்ணவே ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? ஆனால் வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்னென்னா, இப்போ நீங்கள் செப்பரேஷனில் இருக்கீங்க, இல்லை சரியாக உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் போகலை அப்படிங்கிற பட்சத்தில் ரிலேஷன்ஷிப் வந்து ரீயூனியன் ரொம்ப பாசிட்டிவாக வந்திருக்கு. இப்போ உங்கள் பர்சன் வந்து ரொம்ப பாசிட்டிவாக நினைக்கிறாங்க உங்களை பற்றி. இதுதான் வந்து அவங்களோட டெஸ்டினின்னு நினைக்கிறாங்க. ஐ திங்க் உங்களோட தாட்ஸ் வந்து ரொம்ப டீப்பாக வந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களால இதுலேருந்து மூவ் ஆன் ஆகி போக முடியல. இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் பிளேஸை வந்து வேறு யாரையுமே வந்து அவங்கள ரீப்ளேஸ் பண்ண முடியாத நிலைமையில இருக்காங்க. இல்லை இதில் சில பேர் வந்து உங்கள் பர்சன் வந்து கல்யாணம் ஆனவங்களாக இருக்கலாம். அந்த கல்யாணமான பர்சனை கூட வந்து அவங்களால லைஃப் வந்து சந்தோஷமாக ஒரு திருப்தியாக வாழ முடியாதவங்க கூட சிலர் இருக்கலாம். எல்லாரையும் நான் சொல்ல, அது ரொம்ப கம்மியான எனர்ஜியாக தான் தெரியுது. ஸோ ஒரு பர்சனோட வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களோட எந்த ஒரு விதமான ஒரு கனெக்ஷன் அவங்களுக்கு வரல, எமோஷ்னலாக அவங்களோட கனெக்ட் ஆக முடியல, கொஞ்சம் தள்ளியே தான் இருக்காங்க. ஒரே வீட்டில் வாழ்ந்தாலும், ஒரு லவ், ஒரு மேரேஜ் அப்படின்னு வாழ்ந்தாலும் அந்த எமோஷ்னலாக வந்து நம்ம கனெக்ட் ஆகும் இல்லையா, அந்த கனெக்ஷன் வந்து இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ இது வந்து ஒரு டெஸ்டினி. உங்களை மீட் பண்ணது, நீங்கள் 2 பேரும் உங்களை மீட் பண்ணது வந்து ஒரு டெஸ்டினி அப்படிங்கிறது வந்து நல்லாவே யோசிக்கிறாங்க. அண்ட் சுச்சுவேஷன் மாறுங்கிறதுல வந்து அவங்க ரொம்ப நம்பிக்கையாக இருக்காங்க. அதில் வந்து அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பட் இப்போதைக்கு வந்து உங்கள் பர்சன் வந்து கண்டிப்பாக உங்களை விட்டு மூவ் ஆன்லாம் ஆகலை. சரியா? உங்கள் மேலே அட்ராக்ஷன் வந்து ரொம்ப ஹெவியாகவே இருக்குது. ஹோப் நிறையா இருக்குது.
ஸோ ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக வந்திருக்கு. ஸோ ஹோப் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஹீல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஜஸ்ட் உங்கள் கூட இமோஷ்னலாக கனெக்ட் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க. அண்ட் ஹீலிங் பண்ணிகிட்ருக்காங்க இமோஷ்னலாக. இந்த கனெக்ஷனை வந்து ஆக்சுவலாக இது என்னென்னா, அவங்க இமோஷ்னலாக கனெக்ட் ஆகுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியுது. பட் நீங்கள் என்ன மூவ் ஆன் ஆகிட்டீங்களா, அவங்கள வந்து உங்களுக்கு பிடிக்குதா, நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா, இல்லை இமோஷ்னலாக நீங்கள் டிட்டாச் ஆகிட்டீங்களா, வெளியில் போயிட்டீங்களா, நீங்கள் இப்போ நான் லவ் கொடுக்க ரெடியாக இருக்கேன், நீ அதே லவ் என் மேலே வச்சுருக்கியா, நீ தான் என்னோடய விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட், நான் என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை எதிர்பார்த்தனோ அந்த வாழ்க்கையை உன்னால் மட்டும்தான் கொடுக்க முடியும், உன்னை தாண்டி என்னால் வந்து வேறு யாரையுமே வந்து நினச்சி பார்க்கவே முடியல, இன்னும் என்னால் உன்னை விட்டு மூவ் ஆன் ஆக முடியல. இதில் நிறைய பேர் பட்டர்ஃப்ளை பார்க்குறீங்களான்னு பாருங்கள். பட்டர்ஃப்ளை வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற ஒரு சைனாக இருக்கும். அண்ட் உங்கள் மேரேஜ் லைஃப்லேயும் சரி, இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்லேயும் சரி, நல்லதும் இருக்குது, சில விஷயங்கள் வந்து கெட்டதும் இருக்கிற மாதிரி இருக்குது. சரியா? கெட்டது மீன்ஸ் உங்களை காயப்படுத்துகிற மாதிரியான விஷயங்களும், உங்களை வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்களும், சில விஷயங்கள் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. பட் உங்கள் பர்சன் வந்து கர்மா, ஜட்ஜ்மெண்ட், ஸோ கர்மா வித் வீல் ஆஃப் இயர். ஸோ உங்களுக்கு சரியான பாடம் சொல்லிக் கொடுக்குறது அந்த பர்சன் வந்திருக்காங்க. ஸோ இது வந்து பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு காம்பினேஷன் உள்ள ஒரு கார்டு. சரியா? ஜட்ஜ்மெண்ட் அண்ட் வீல் ஆஃப் இயர். யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய அடி கொடுத்துருக்கோம் இந்த ரிலேஷன்ஷிப்பில், ரொம்ப பெரிய அடி. ஓகே, நம்ம என்ன சொல்லிக் கொடுக்க வந்தாங்கங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இவங்க எனர்ஜி என்ன நம்ம பார்த்துடலாம். ஸோ இது டெஸ்டினி. சரியா? நீங்களே நினச்சாலும் இந்த பர்சனை வந்து மீட் பண்ணாமல், நீங்கள் சில பேர் நினைக்கலாம் இந்த பர்சனை மீட் பண்ணாமே இருந்திருக்கலாம், என் லைஃப் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு. பட் அதெல்லாம் நடக்காது. இந்த பர்சன் வந்து கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்தே ஆகணும். அதுதான் வந்து உங்க ரெண்டு பேருக்கான கர்மா, உங்களுக்கான வழி. சந்தோஷமும் கொடுத்துருந்துருக்கலாம், பட் அதுக்கு ஈக்குவல், அதை விடவே அதிகமான வழி உங்களுக்கு கொடுத்துருந்துருப்பாங்க. ஏதோ ஒரு தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க கண்டினியூவா. அதுக்காக தான் வந்து யூனிவர்ஸ் அகைன் வந்து இந்த பர்சன் உங்க லைஃப்ல வந்து அனுப்பியிருப்பாங்க. 5 ஆஃப் கப்ஸ் வந்துருக்கு. ஸோ கண்டிப்பா பாஸ்ட்ல ஏதோ சம்திங் நடந்திருக்கு, ரொம்ப மிஸ் பண்றாங்க உங்களை. சரியா? பட் நியூ பிகினிங், ரீயூனியன் வேணும்னு நினைக்கிறாங்க. சரி, எதனால இந்த ரிலேஷன்ஷிப் வந்துச்சுன்னு நம்ம பார்க்கலாம். என்ன சொல்லி கொடுக்க வந்துச்சு? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து சில பேர் என்ன நினச்சிருப்பீங்கன்னா, ஓகே பிரச்சனை வந்துருச்சு, ஸோ ஈஸியாக மூவ் ஆன் ஆகலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. பட் நீங்கள் ஹீல் ஆகிட்டு உங்களுக்கு இந்த பர்சன் வந்து பர்ஃபெக்ட், இந்த பர்சன் தான் என் வாழ்க்கை அப்படின்னு நல்லது தான், பட் எங்கள் சுச்சுவேஷன் இந்த மாதிரி மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பட்சத்தில் ஹீல் ஆகணும். ஹீலிங் வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்காக கண்டிப்பாக வந்திருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து நீங்களே நிறையா லவ் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க. அது கூடாது. லவ்வில் வந்து ஈக்குவலான கிவ் அண்ட் டேக் இருக்கணும். நீ எவ்வளோ கொடுக்குறியோ அதே அளவுக்கு வாங்கு. ஒருத்தர் மட்டுமே வந்து லவ் கொடுத்துக்கிட்டே இருந்தால் அந்த ரிலேஷன்ஷிப் கடைசி வரைக்கும் இருக்காது. அந்த பாடத்தை சொல்லிக் கொடுக்க வந்திருக்கு. ஸோ நீங்கள் நிறையா லவ் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பீங்க, உங்கள் பர்சன் லவ் வாங்கிட்டே இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு இது ஒரு பாடம் தான். நீ லவ் வாங்கிட்டு மட்டும் இருக்காத, லவ் கொடுத்து பழக்கு. அது உங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து இது ஒரு பாடம் தான். ஸோ இந்த பிரிவு வந்து உங்கள் பர்சனுக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய பாடம் சொல்லிக் கொடுக்குது, உங்களுக்கும் தான். அதே மாதிரி இதில் வந்து ஜஸ்ட் வந்து அட்ராக்ஷன் மட்டும் போதாது, அமைதி, நிம்மதி ரொம்ப முக்கியம். ஒரு வாழ்க்கையில் ஒரு பர்சனோட நமக்கு நிம்மதி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கமிட் ஆகிட்டோம், இவங்களை விட்டு போகவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம்லாம் இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையை எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நம்மளே அழிக்குதோ, நம்மளே வந்து நம்ம சந்தோஷத்தை, நம்ம நிம்மதியை கெடுக்குதோ, அதிலிருந்து மூவ் ஆன் ஆகி போகலாம். உனக்கு வந்து உன்னோட சந்தோஷம், உன்னோட நிம்மதி முக்கியம். ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷனுக்காக மட்டும் இந்த லைஃப்பில் இருக்கணும், இல்லை ஸ்டேபிளாக நம்ம ஒரு கமிட்மெண்ட் ஆகிட்டோங்கிறதுக்காக லைஃப்பில் இருக்கணும்ட்டு அவசியம் இல்லை. எந்த ஒரு லைஃப் உங்களை கஷ்டப்படுது அதிலிருந்து நீங்கள் மூவ் ஆன் ஆகி போகலாம். அதுக்கான ஸ்ட்ரென்த்தை வந்து நீங்கள் வளர்த்திக்கணும். அப்படிதான், ஜஸ்ட் அட்ராக்ஷன் மட்டும் பத்தாது. ஹாப்பினஸ் அண்ட் பீஸ், சந்தோஷம் அண்ட் நிம்மதி, இது முக்கியம் அப்படின்னு சொல்லி கொடுக்க வந்திருக்கு. அண்ட் இன்னொரு மெயினாக உங்களுக்கு சொல்கிறது வந்து எதுவுமே அவசரப்பட வேணாம். சீக்கிரம் ஏன் நடக்க மாட்டேங்குது, அது வந்து ஆகாது. எப்போ உங்களுக்கு டெஸ்டினின்னு ஒன்று இருக்குது, இந்த டைமிங்னு ஒன்று இருக்குது. ஸோ கண்ட்ரோல் வந்து நம்ம கையில் கிடையாதுங்க. அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நிறையா பேர் வந்து எப்போன்ட்டு அந்த எனர்ஜியே வேணாம். வெயிட்டிங் எனர்ஜி நீங்கள் ஆக டைமிங், அது நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன். டைமிங் இன்னும் தள்ளி போகும். நீங்கள் கம்ப்ளீட்டாக லெட் கோ பண்ணணும். கம்ப்ளீட்டாக அவங்கள விட்டுட்டு உங்கள் இதில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த என்ன உங்களுக்கு என்ன விதி தலையில் நம்ம தலையில் என்ன எழுதியிருக்கோ அது அந்த டைமிங்கில் கண்டிப்பாக நடக்கும். ஸோ டிவைன் டைமிங். நீங்கள் பொறுமை இல்லாமல் இருக்கிறதுனால தள்ளி போகுது. ஸோ பொறுமையாக தான் இருக்கணும். அது ஒரு விஷயம் சொல்லித்தர வந்திருக்கு ரெண்டு பேருக்குமே. அண்ட் இன்னொன்று, கண்ட்ரோல் நம்ம கையில் கிடையாது, கடவுள் கையில் தான் இருக்குது.
யூனிவர்ஸ் கையில் தான் இருக்குது. அதையும் நீங்கள் கற்றுக்கணும். இதெல்லாம் விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வருதுன்னா, ரொம்ப ஃபீலிங்ஸை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வைக்காதீங்க. அண்ட் ரொம்ப விட்டு கொடுத்தும் போகாதீங்க. உங்களுக்கு எது உங்களுக்கு சரின்னு வருதோ அதை நீங்கள் வெளியில் சொல்லிடணும். அவங்க பர்சன்ட்டு நீங்கள் தைரியமாக பேசணும். ரொம்ப நீங்கள் ஃபீலிங்ஸை சப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஃபாஸ்ட் நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னும் சரியாகிடுவாங்க அப்படி இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, அது உடனே நீங்கள் அதுக்கு சொல்யூஷன் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. நல்லா யோசிச்சு உடனே டைம் எடுத்து நீங்கள் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண பாருங்கள். உங்களுக்கு சரி வந்துச்சு அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணுங்கள். இல்லைன்னா ஜஸ்ட் லெட் கோ பண்ணுங்கள். அதை விட்டுட்டு ஜஸ்ட் இமோஷனலாக டிட்டாச் ஆகிட்டு வெளியில் உங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் லாஸ்ட்டாக சொல்கிறது எப்பயுமே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் ஹீல் ஆகாமல் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போனாலும், இதே பர்சனோட வாழ்ந்தாலும், இல்லை அகைன் வேறு ஒரு பர்சன் உங்கள் லைஃப்குள்ளே வந்தாலும் இதே பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. சரியா? நீங்கள் ஹீல் ஆகி உங்கள் மனசு ரொம்ப பியூராக இருக்கணும். பியூராக இருந்தால் மட்டும்தான் கரெக்டான லவ், ஒரு ட்ரூ லவ், ஜென்யூனாக உங்களை ஏமாற்றாமல் உங்கள் லவ் மட்டும்தான் கம்ப்ளீட்டாக அவங்க 100% உங்களுக்காகவே கொடுக்குற ஒரு பர்சன் யூனிவர்ஸ் கொடுக்கும். சரியா? இப்போ உங்களுக்கு பர்சன் பாதியில் வருவாங்க, பாதியில் போவாங்க. ஃபுல்லாக உங்களுக்கு அவங்களோட ப்ரெசன்ஸ் இருக்காது. அதுவே உங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும். ஆனால் உங்களுக்கு கரெக்டான பர்சன் நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும். ஃபுல் கார்ட் பாட்டம் டெக்கில் வந்திருக்கு. உங்களுக்கு ரொம்ப ஒரு அழகான ஜேர்னி வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக அந்த பாஸ்டில் இருக்கிற அந்த வெறுப்பு, கோபம், கவலை, அழுகை அதெல்லாம் ரொம்ப பிளாக்கேஜஸ் தான். ஸோ நீங்கள் அதையோடய இருந்தீங்கன்னா மறுபடியும் அதே பர்சன் தான் உங்கள் அந்த மாதிரியான ஒரு வைப்ரேஷனில் இருக்கிற பர்சன் தான் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு பர்சன் 100% உங்களுக்காக மட்டும் இருக்கணும், உங்களுக்காகவே அவங்க லைஃப்பை கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 100% உங்களுக்கு கொடுங்க. கம்ப்ளீட்டாக உங்களை செல்ஃப் லவ் பண்ணுங்கள். எப்போ 100% உங்களை நீங்கள் செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ கரெக்டான லவ் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த பாடத்தையெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் இந்த பர்சனை யூனிவர்ஸ் அனுப்பியிருக்கு. இந்த பாடத்தை கற்றுக்கோங்க, அவங்களும் கற்றுக்கட்டும். இப்போ செப்பரேஷனில் இருக்கீங்கிற பட்சத்தில் 2 பேருமே கற்றுக்க வேண்டிய லெசனை கற்றுக்கிட்டீங்கிற டைமில் உங்களுக்கு கரெக்டான அந்த டிவைன் டைமிங்கில் அந்த பர்சன் உங்களுக்கு வருவாங்க. ஏன்னா அதுதான் உங்கள் விதி. ஸோ உங்கள் விதி உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் தாட்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கீங்களோ ஸோ உங்கள் விதியை மாற்ற முடியும். ஸோ இதுதான் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்க சொல்லித்தர வந்த பாடம் அண்ட் கரண்ட் எனர்ஜி ஆஃப் யுவர் பர்சன். நெக்ஸ்ட் நம்ம ஸ்பிரிட்டோட கைடன்ஸ் என்ன நம்ம பார்த்துடலாம். ஃபைல் 2 ஸ்பிரிட்டோட கைடன்ஸ் 2 கார்டு வருது. ஓகே, நான் 2 கார்டு எடுத்துறேன். ஓகே, பைல் 2 ஆக்சுவலாக 2 கார்டு வந்தது. 2 கார்டுமே பாருங்கள் ஒரே மீனிங் தான் சொல்ல வருது. ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் எந்த மாதிரியான பர்சனாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு யூனிவர்ஸ் நிறையா பிளெஸிங்ஸ் கொடுத்துருக்கு. பட் அதை நீங்கள் அதனால் நீங்கள் சந்தோஷப்படலை. சரியா? அதனால் நீங்கள் எந்த ஒரு நன்றி உணர்வும் உங்களுக்கு கிடையாது. அதை நீங்கள் நன்றி உணர்வோடு இல்லாமல் எது உங்கள் வாழ்க்கையில் இல்லையோ அதை நினச்சி நீங்கள் ரொம்ப உங்களைய கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப அழுகிறீங்க, ரொம்ப பெயினில் இருக்கீங்க, இல்லைன்னா ஏமாந்துட்டோங்கிற வழியோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. இனிமே பாருங்கள் இந்த கார்டில் வருது, இன்னும் உங்களுக்கு பெஸ்ட்டு டேஸ்லாம் வர்றதுக்கு இருக்குது. சரியா? ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு இல்லாத நினச்சி கவலைப்படாமல் உங்களுக்கு கிடைச்சதை நினச்சி உங்ககிட்ட இருக்கிறத நினச்சி நீங்கள் அந்த பிளஸ்ஸிங்காக யூனிவர்ஸ்க்கு நீங்கள் நன்றி உணர்வோடு இருங்க. டெய்லி மீன்ஸ் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் யூனிவர்ஸ்க்கு தேங்க் பண்ணிக்கிட்டே இருங்க. அது உங்கள் சப்கான்சியஸ் மைண்டில் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க நீங்கள் நல்ல ஒரு வைப்ரேஷனில் போகும்போது இந்த நல்ல பெஸ்ட்டான விஷயங்கள் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதை விடவே பெஸ்ட்டாக உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. சரியா? ஆனால் நீங்கள் கிராட்டிடியூடு பண்ணுங்கள், நன்றி உணர்வோடு இருங்க. அண்ட் நீங்கள் 2 விஷயத்துக்கு இடையில நிற்கிறீங்க. ஒன்று உங்கள் கோல் இருக்குது. சரியா? உங்களையும் நீங்கள் டேக் கேர் பண்ணணும். பட் 2மே பண்ணாமல் ஸ்ட்ரக் ஆகி இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ ப்ரெஷர் ஏதாவது இருக்குது, ரொம்ப பாரம்லாம் இருக்குன்னா அதெல்லாம் இறக்கி வச்சுருங்க. இறக்கி வச்சுட்டு உங்களை டேக் கேர் பண்ணுங்கள், உங்களை லவ் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் உங்கள் கோல் என்ன, உங்கள் வாழ்க்கையில் கோல் என்ன? ரிலேஷன்ஷிப் மட்டுமே கோல் கிடையாது, அதை தாண்டி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை நோக்கி நீங்கள் போங்க. ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியலாக நீங்கள் ஸ்ட்ராங் ஆகுங்க. இதில் இந்த கார்டு வரல, பட் எனக்கு சொல்லணும்னு தோணுது. ஒவ்வொருத்தரும் பார்க்குற வியூவர்ஸ் ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங் ஆகுங்க. உங்களோட தாட்ஸை அதில் கொண்டு போங்க. ஸோ இன்னுமே நல்லா முடிஞ்சால் மெடிடேஷன் பண்ணுங்க, ஏன்னா அதுவும் சொல்லுது. ஸோ நல்லா சிரிச்சுக்கிட்டே இருங்க, சந்தோஷமா இருங்க, தேங்க் பண்ணுங்க, ரொம்ப பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. பைல் 2க்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே வந்திருக்கு பைல் 1 விட. ரொம்ப பாசிட்டிவாக இருங்க. நல்ல விஷயங்களை நீங்கள் குயிக்காகவே அட்ராக்ட் பண்ணுவீங்க. பெஸ்ட்டான விஷயங்கள் யூனிவர்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுங்க. சரியா? கோல் நோக்கி போங்க. ஸோ பைல் 2 இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டேரோ கிளாஸ் வேணும், ஹீலிங் செஷன் டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம்.